ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. நாகர்கோவிலில் இருந்து ஹோசூர் வரைக்கும் நாம் எஸ்இடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் நாகர்கோவிலிருந்து ஹோசூர் நோக்கிய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வடசேரி பஸ் ஸ்டாண்டோட பிஸி வியூ பாருங்கள். ஸோ இந்த டைம் தான் வந்து சென்னை, பெங்களூர் அண்ட் அதர் லாங் டிஸ்டன்ஸ் போகிற எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற டைமுங்க. அதனால பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம பஸ் 8 மணிக்கு வரும். இப்போ தான் வந்து 7:30 பஸ் கிளம்புது. ஸோ 7:30க்கு ஒரு பெங்களூர் பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 8 o'clock ஒரு பெங்களூர் பஸ் இருக்குது. நாம் 8 மணி பஸ்ஸில் கிளம்ப போகிறோம். பெங்களூர் பஸ்ஸில் ஹோசூரில் இறங்கிப்போம். செவன் 7:30 பஸ் கிளம்பியாச்சுங்க. நாஞ்சில் எக்ஸ்பிரஸ். இந்த பஸ் கிளம்பணுன்னே 8 o'clock பஸ் வந்துடும். ஆல்ரெடி இருக்குது, பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து இன்னும் நிறுத்தலை. இது சென்னை போகிற பஸ்ஸு. நம்ம பெங்களூர் போகிற பஸ் வந்துருச்சுங்க. 887 UD. இதுவும் நாஞ்சில் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி வழியாக நாம் ஹோசூர் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் பெங்களூர் போவோம். வயா திருநெல்வேலி, மதுரை, சேலம், ஹோசூர் அண்ட் அட்லாஸ்ட் இட் ரீச்சஸ் பெங்களூர். ஸோ வாங்க நாம் போய் பஸ் போர்ட் பண்ணலாம். நாம் பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம நாஞ்சில் எக்ஸ்பிரஸ் 887 UD. நம்ம வடசேரி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லினன்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஸோ இது வந்து 2+2 சீட்டருங்க. எஸ்இடிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு, செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு. சூப்பராக இருக்குது. மேலே லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸு, லைட்டிங்ஸு, சீட் பாருங்கள். சீட் கம்ஃபர்டெல்லாம் நல்லாவே இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸோட திருக்குறளோட சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர்ஸ் பார்த்தாச்சு. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பாருங்கள். 887 ஆல் பைபாஸ் ரைடரும். நாஞ்சில் எக்ஸ்பிரஸ். நாகர்கோவில் வந்து நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க, அதனால நாஞ்சில் எக்ஸ்பிரஸ்னு போட்டிருக்காங்க. சைடில் நிற்கிறது சென்னை போகிற பஸ்ஸு. பிங்க் கலர் லிவரி போட்டிருக்காங்க. ஆர்கேஜி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எஸ்இடிசி பஸ். ஸோ சின்ஸ் 1932 வந்து ஆர்கேஜின்னு எஸ்இடிசின்னு நினச்சிடாதீங்க. அல்ட்ரா டீலக்ஸ் பெங்களூர் பஸ். நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா கவர்மெண்ட் பஸ்லேயுமே இந்த மாதிரி ஏதாவது லிவரி போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஆச்சி போட்டிருக்காங்க. நம்ம பஸ்ஸில் ஆர்கேஜி. ஸோ வடசேரியோட பெங்களூர் பஸ் நிற்கிற பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வடசேரியிலேருந்து திருவனந்தபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். இங்கே பாருங்கள், நாகர்கோவிலேருந்து ஊட்டி போகிற எஸ்இடிசி பஸ்ஸுங்க. நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. நாகர்கோவில் ட்ரிப்பு வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நாகர்கோவில் சீரீஸ் ஆஃப் vlogs எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நாகர்கோவில் ட்ரிப் முடிச்சுட்டு பேக் டு டென் கிளம்பியாச்சு ஹொசூருக்கு. நம்ம எஸ்சிடிசி பெங்களூர் பஸ்ஸில். சரி வாங்க நம்ம போய் பஸ் போர்ட் பண்ணலாம். நான் நாகர்கோவிலில் நோட் பண்ணது எல்லா பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டவுனு. அதுவும் நம்ம மழை காலத்தில் ட்ராவல் பண்ணோமா, சில்லுன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் விளாக்ஸ் பார்த்தாவே தெரியும், முன்னாடி நான் போட்ட விளாக்ஸு. சரி வாங்க பிரியா விடை கொடுத்துட்டு நம்ம நாகர்கோவில்ல இருந்து கிளம்பலாம். போய் பஸ் போர்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ லக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரே பேக் தானே, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுனா வாங்கிட்டு நாம் கிளம்ப வேண்டியதுதான். நம்ம வாட்டர் பாட்டிலெல்லாம் வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். டிக்கெட்ஸும் செக் பண்ணியாச்சு. நான் பஸ் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று காட்டணும்னு நினச்சேங்க. நாகர்கோவில் ஸ்பெஷல் வாழைப்பழங்க பாருங்க, செவ்வாழை, அதுக்கப்புறம் நேந்திர வாழை. இங்கே தான் வந்து நம்ம இவ்வளவு பெரிய பழம்பொரி கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஃபுல் வாழைப்பழத்தை வந்து பழம்பொரி போட்டுடுறாங்க. உள்ள லைக் தேங்காயெல்லாம் கலந்த ஒரு ஸ்டஃபிங் வச்சு செம்ம சூப்பராக இருக்கும். 20 rupees தான். நாகர்கோவில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா டீ ஷாப்ஸ்லேயுமே வந்து இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ மஸ்ட் ஹேவ் திங்ஸ்ன்னு பார்த்தா நாகர்கோவிலிருந்து இந்த பழம்பொரி, அதுக்கப்புறம் நேந்திரம்பழ சிப்ஸ் பாருங்கள், அதுவும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக பேக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எல்லா டீ ஷாப்ஸ்லேயுமே இருக்கும், பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். நம்ம பஸ் கிளம்புறதுக்கு இன்னும் 15 minutes இருக்கு. நம்ம எஸ்சிடிசி நாகர்கோவில் டு பெங்களூர் பஸ்ஸு வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. கரெக்டாக 8 o'clock எடுத்துட்டாங்க. ஸோ கண்டக்டர் என்ன சொன்னார், காலையில் அரௌண்ட் 8-8:30க்கு நம்ம ஹொசூர் ரீச் ஆகும் அப்படின்ட்டு, ப்ரொவைடட் டிராஃபிக் எல்லாம் இல்லாட்டி. ஸோ கரெக்டாக 12.5 hours ஜேர்னிங்க, ஓவர் நைட் ஜேர்னி. பெங்களூர் ரீச் ஆக அடுத்து 2 hours ஆகிடும். ஸோ டோட்டலாக இந்த பஸ் வந்து ஒரு 14 hours ட்ராவல் பண்ணுது. வடசேரி பஸ் ஸ்டாண்டில் நிறைய திருவனந்தபுரம் பஸ்ஸஸ் நிற்குங்க லைனாக. எவ்ரி 5 minutesக்கு ஒரு திருவனந்தபுரம் பஸ் கிளம்புது. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது பாருங்கள், திருவனந்தபுரம் பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற பிளாட்ஃபார்ம் வடசேரியில். ஸோ நாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்து வெளியே போயிட்டுருக்கோங்க. பாய் பாய் வடசேரி. இங்கே பாருங்கள், கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட ஸ்டாஃப் பஸ் நின்றுட்டுருக்கு. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஸ்டாஃப் பஸ்ஸுங்க இது. நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சி நன்றி மீண்டும் வருக. இது வந்து கிறிஸ்டோஃபர் பேருந்து நிலையம்னு போட்டிருப்பாங்க, பட் ஃபேமஸாக வந்து வடசேரி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க.
நாகர்கோவில் சிட்டிக்குள்ள இருந்து அவுட்ரு வந்தாச்சுங்க. இப்போ நாம டுவர்ட்ஸ் திருநெல்வேலி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஹோட்டல் தாழக்குடி, நேஷனல் ஹைவே வந்தாச்சு. நாம் இப்போ ஆரல்வாய் மொழி டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 8:45 ஆகுதுங்க. 45 மினிட்ஸ் ஆச்சு நாம் கிளம்பி நாகர்கோவில்ல இருந்து. ஒன்பது மணி ஆகுதுங்க. நாம் வள்ளியூர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வந்தாச்சு. டைம் 9:45 ஆகுதுங்க. நம்ம திருநெல்வேலி டவுனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட். ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சுங்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. திருநெல்வேலிக்கு அப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் திண்டுக்கல், சேலம், தருமபுரி வழியாக நம்ம ஹோசூர் ரீச் ஆகும்.
டைம் 11:20 ஆகுதுங்க. நாம் ஒரு பிரேக் நிறுத்தியிருக்காங்க. இங்கே ஒரு 15-20 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிரேக் எடுத்திருக்கிற தாபால பாருங்கள், ஆம்னி பஸ்ஸஸ்ஸு, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு, எஸ்சிடிசி பஸ்ஸு எல்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க. 11:20 ஆகுது. டீ பிரேக். பிரேக் முடித்து கிளம்பியாச்சுங்க. நாம் மதுரைக்கு முன்னாடியே இருக்கோம். திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் நடுவில் இந்த பிரேக் 11:20க்கு கரெக்டாக 11:35க்கு எடுத்திருக்காங்க. இப்போல்லாம் தாபாஸ் டிஎன்எஸ்டிசி பஸ் நிற்கிற தாபாஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. காலையில் 5:30 ஆகுதுங்க. நாம் சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. பிஸியாக இருக்கிற தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட்ஸில் சேலம் மத்திய பேருந்து நிலையமும் முக்கியமானது. காலங்காத்தாலே எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். நிறைய மக்கள் சேலமில் இறங்குறாங்க. இங்கே அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து இன்னொரு 4 hours மினிமம். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. பிரேக் எடுக்கல, ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டான்.
அடுத்து இனி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் ஹோசூர் தான். நல்லா வெடிஞ்சிருச்சுங்க. சேலம் சிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் ஓமலூர் தருமபுரி ரோட்டில். சேலம் டிப்போ. சேலம் டிப்போவில் ஃபியூல் ஃபில் பண்ணுறாங்க போல். எவ்வளோ பஸ்ஸஸ் நிற்கிது பாருங்கள். குட்டி குட்டி மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் வந்து இந்த டிப்போவில் செஞ்சுருவாங்க போல் இருக்குங்க. பண்டக சாலை, அதுக்கப்புறம் ஃபியூவல் ஃபில்லிங், இதெல்லாம் இங்கே நடத்திடுவாங்க போல். யூஸ்வலாக மெட்ராஸ் போகிற ரூட்டில், சென்னை போகிற ரூட்டில் வந்து திருச்சியிலும் நிறுத்துவாங்க, திருச்சி டிப்போவில். பெங்களூர் ரூட்டில் சேலம் டிப்போவில் தான் இந்த மெயின்டெனன்ஸ் ரீஃபியூலிங் எல்லாம். லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் அரைவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் சேலமில். ஸோ காலங்காத்தால் ஒரு 6 மணி ஆகுதுங்க. இன்னும் சேலம் சிட்டிக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். சேலம் சிட்டியோட ஏர்லி மார்னிங் வியூ. சேலமோட இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிருக்கோம். ஆஹா, இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க, அதே சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம், மத்திய பேருந்து நிலையத்துக்கு. ஐ திங்க் பஸ் ஃபில் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசஞ்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற நிறைய பேர் இறங்கிட்டாங்களா சேலமில். ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் சேலம்கே வந்திருக்காருங்க, சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ தட் பேசஞ்சர்ஸ் ஃபில் பண்ணிட்டு போகலான்னு. $5:48 ஆகுது. ஹால்ட் போடுறாங்க, கரெக்டு தான். பேசஞ்சர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக தான் நிறுத்துகிறாங்க. பஸ்ஸு ஒரு வழியாக கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சுங்க, எடுத்துட்டாங்க சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து.
ஓமலூர் டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ் போயிட்டுருக்கு பாருங்க, எர்ணாகுளம் டு பெங்களூர். ஸோ நம்ம ஊர் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மாதிரி கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ்ஸஸ். இப்போ நாம் தொப்பூர் தாண்டிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் நம்ம தொப்பூர் கணவாய் ஸ்டார்ட் ஆகிடும். காட் செக்ஷன் இருக்கும். காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம ஹில்லில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பாரிகம் பி ரிசோர்ட் ஃபாரஸ்ட்னு போட்டிருக்காங்க. அது பாரிகமான்னு தெரியல. இங்கே ஒரு க்யூட்டாக ஒரு மலை கோவில் இருக்கு பாருங்க. காட்டுக்குள்ள ஒரு குட்டி கோவில். நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகுங்க, அதனால மெதுவாக போகிறாங்க. எலிவேஷன் இல்லை. எவ்வளோ மெதுவாக வராங்க பாருங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், ஷார்ப் கர்வ்ஸ் இருக்கிறதுனால. நமக்கு பின்னாடியே கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. எர்ணாகுளம் பெங்களூர் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ் ஆரஞ்சு கலரில். தொப்பூர் டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நாம கணவாய் கிராஸ் பண்ணி மேலே வந்தாச்சு. பிரேக் நிறுத்தி இருக்காங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ். நிறுத்துவான்னு நினைக்கிறேன், எங்க நிறுத்துவான்னு தெரியல. நாம தர்மபுரி பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. மழை பெஞ்சு பாருங்களேன், எவ்வளோ க்ரீனிஷா இருக்குது வயல்வெளிகள். தர்மபுரி டவுனுக்குள்ள போவானா என்னன்னு தெரியல, பைபாஸ்லேயே போயிடுவாங்க.
10 மினிட்ஸில் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணுவோம். கரெக்டாக 8 மணிக்கு நாம் கிருஷ்ணகிரி ரீச் ஆகிருக்கோங்க. 8 மணிக்கு நாகர்கோவிலிருந்து கிளம்புனோம். கரெக்டாக 12 ஹவர்ஸ் ஆகிருக்கு கிருஷ்ணகிரி ரீச் ஆக. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கு பஸ்ஸு. அந்த ஹில்ஸ்க்கு கீழே தாங்க இருக்குது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு. பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனு. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. இங்கிருந்து இன்னொரு 1 ஹவர் ட்ராவல் ஹோசூருக்கு. 9 மணிக்கு ஹோசூர் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து இன்னொரு 2 ஹவர்ஸ் பெங்களூர் ரீச் ஆகிருக்கு. 11 மணி ஆயிரும் போல் இந்த பஸ்ஸு பெங்களூர் ரீச் ஆக. டோட்டல் 13 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணுதுங்க இந்த பஸ்ஸு. இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டோட லொக்கேஷன். அழகாக அந்த ஹில்ஸ்க்கு கீழே இருக்கும். ஹில் மேலே ஒரு கோட்டை இருக்குது, நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சூப்பரான லேக்கும் இருக்குங்க. ஹில்ஸ்க்கு கீழே லேக்குக்கு பக்கத்தில் அழகான பஸ் ஸ்டாண்ட். சூப்பர் லொக்கேஷன். எவ்வளோ கூட்டம் பாருங்க காலையில். ஓசூர்லேருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் போகிற கூட்டங்க இதெல்லாம். கிளம்பியாச்சு கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இனி போகிற வழியில் ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் விடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு. கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் கேஆர்பி டேம் இங்கிருந்து 16 கிலோமீட்டர்ஸ். நாம் கிருஷ்ணகிரி டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கிருஷ்ணகிரி டவுன்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தான் டோல்கேட்டு. கிருஷ்ணகிரி டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி வெஹிக்கிள்ஸாகவும் இருக்குங்க. நம்ம ஹோசூர் வழியாக பெங்களூர் கர்நாடகாக்குள்ளே போகிற ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கும். கிருஷ்ணகிரி டோல்கேட் தான்னா அதுக்கப்புறம் நம்ம ஜூஜுவாடி டோல்கேட் தான், தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கிற டோல்கேட்டு. அதனால் நிறையா ஹெவி வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வேறு இருக்குல்ல.
டைம் 8:20 ஆகுதுங்க. இட்ஸ் அ லாங் ஜேர்னின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கு. ஹோட்டல் சூர்யான்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டணுன்னு இங்கே நான் சொன்னேன்ல, நிறைய டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து இன்னொரு ஒரு half an hour மினிமம் half an hour to 40 மினிட்ஸ் ஆகுங்க நம்ம ஹோசூர் ரீச் ஆகிருக்கு. கரெக்டாக 9 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பஸ் போட் பண்ணுவோம். ஹோசூர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சானமாவு ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணுவோம். சானமாவு கிராஸ் பண்ணோடனே வந்து நம்ம ஹோசூர் மாநகராட்சிக்குள்ளே என்டர் ஆகிடுவோம். இப்போ நாம் சானமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஹோசூர் அதியமான் காலேஜ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ். இது சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆச்சுங்க. கரெக்டாக 9:30 ஆகுது. நாம் 8 மணிக்கு நாகர்கோவிலிருந்து கிளம்பணும். வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஓசூர் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஓசூர் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.